ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புதுசாக பட்டர் ரைஸ் செய்ய போகிறோம். பட்டர் ரைஸ்னால் என்னென்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, வீட்டில் நெய் இல்லாமல் இருக்கும், பட்டர் மட்டும் இருக்கும்ல. ஸோ அதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 2 கப் அளவு பாஸ்மதி அரிசியே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் அரிசியை நல்லா ஊற விட்டுருங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் பட்டர் ரைஸ் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 3 பூண்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் இஞ்சி அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 கிஸ்மிஸ் பழம் அதையும் சேர்த்துட்டு, உரப்புக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் இது எல்லாமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் 3 கிராம்பு அதையும் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், ஒரு குட்டி அனாசிப்பூ, அப்புறம் 2 இதழ் கல்பாசி, அப்புறம் ஒரு சின்ன பட்டை, அப்புறம் 2 பிரியாணி இலை. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா ஐட்டத்தையுமே உள்ளே போட்டாச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் இந்த ரைஸ் யாருனாலும் செய்யலாம். இப்போ குக்கிங்கே தெரியல அப்படின்றவங்க கூட இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிரியாணியை விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டாணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வேறு எந்த காய்கறிகளுமே சேர்க்க வேணாம். இதுவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. பட்டரை இனிமேல் தான் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டே பட்டர் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாயிரும் எண்ணெய் எல்லாமே. அதனால் பட்டர் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக காய்கறி குக் ஆகணும். தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க. காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி, புதினா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரைஸுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த மல்லியும் புதினாவும் தான். அதுக்காக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவு ரைஸ் எடுத்துருக்கிறனால 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கல் உப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா காய் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வதங்கிடும். ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில். இப்போ தான் நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப் அளவு பட்டர் போதுமானதாக இருக்கும். 1/2 கப் அளவு பட்டர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகும். அந்த மெல்ட்டிங்லே நம்ம இந்த காய்கறி எல்லாத்தையுமே வதக்கி விட்டுறலாம். பட்டர் இப்போ நல்லா மெல்ட் ஆகி காயெல்லாம் நல்லா குக் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ பட்டரில் இருக்கிற தண்ணி எல்லாமே வத்துற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓரளவு தண்ணி எல்லாமே வற்றிரும். வற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தண்ணி ஆட் பண்ணிடலாம்.
அதாவது வந்து 3 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா எந்த கிளாஸில் வந்து நீங்கள் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 3 இல்லாட்டினா 3.5 உங்கள் அரிசி டைப்பை பொறுத்து வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். 2 கப் அரிசிக்கு வந்து 3.5 கப் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அரிசியை பொறுத்து தான் இருக்குது. அரிசி உங்களுக்கு வந்து மொத்தமாக அப்படி உடையாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஸோ அப்போ நீங்கள் 3.5 சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ரொம்ப மெல்லிசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 கப் அளவே வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா அரிசியை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா பட்டும் படாத மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் பார்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து இப்போ அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும். நீங்கள் சப்போஸ் கரண்ட் அடுப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் 5ல் வச்சா போதும். நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மீடியமில் வைங்க. ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம். ஏன்னா அரிசியில் வந்து நல்லா கொதிக்கணும். லைட்டாக வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தம் போட போகிறோம். இப்போ வந்து ஓரளவு அரிசியும் தண்ணியும் வந்து ஈக்குவலாக வந்து கொதித்து வரணும். அப்போ தான் வந்து தம் போடுறதுக்கு கரெக்டான டைமு. இப்போ அரிசி தண்ணி ஈக்குவல் ஆகிடுச்சு. தம் போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான். ஒரு ஃபாயில் கவரை வந்து காற்றே போகாத அளவுக்கு வந்து நீங்கள் பாத்திரத்தை சுற்றி நல்லா டைட்டாக இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. பாத்திரத்தை சுற்றி நல்லா எல்லா சைட்லேயுமே வந்து லாக் பண்ணிடுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸே போதும். அதுக்கு மேலே அதிகமாக வச்சிடாதீங்க. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம தூக்கி தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் கொடுங்க. உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அரிசி வந்து அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து வற்றி கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டைமிங். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஃபாயில் கவரை பார்த்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒயிட் கலர் ரைஸ், அப்புறம் கேரட், பீன்ஸ், பட்டாணி, இது எல்லாமே வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. வாசனையும் வந்து ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். இதை குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அடியில் வந்து ஒட்டுறதுக்கான சான்ஸே கிடையாது. நம்மளுக்கு பாத்திரம் கழுவணுன்ற வேலையும் வந்து ரொம்ப இருக்காது. ஏன்னா ஒரே பாத்திரத்தில் ரொம்ப ஈஸியாக கம்மியான டைமில் வந்து குக் பண்ணி முடிச்சிட்டோம். நல்லா பார்த்து பக்குவமாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அரிசி உடையாமல் அப்படியே வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து விடுங்க. ரொம்ப ஸ்பைசியெல்லாம் இருக்காது. ரொம்ப மைல்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கே வந்து குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸில் வந்து கொடுத்து விட்டுறலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சப்போஸ் வீட்டில் வந்து பட்டர் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டரும் கீயும் வந்து சேம் தான். ஸோ நீங்கள் எதுலனாலும் யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.